Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9442272273. சென்னை புறநகர பகுதிகளில் ஏற்படும் மின்தடை குறித்து மின்வாரியம் பல்வேறு விளக்கங்களை அளித்திருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன், என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. தமிழகத்துல சென்னை மட்டுமல்லாம கடந்த சில தினங்களாகவே பல்வேறு பகுதிகளில் இரவு பகலாக மின்தடை என்பது ஏற்பட்டிருக்கிறது. இந்த மின்தடை குறித்து பல்வேறு தகவல்களை மின்வாரியத்தின் தரப்புல அவ்வப்போது வெளியிடப்பட்டு வருகிறது. அந்த வகையில நேற்றைய தினம் பார்த்தோம் என்றால் சென்னை புறநகர் பகுதிகளில் பெரும்பாலான இடங்கள்ல 3 மணி நேரத்திற்கு மேலாக மின்தடை என்பது ஏற்பட்டிருந்தது. அந்த மின்தடைக்கான காரணம் என்ன என்பது தொடர்பாகவும் மின்வாரியத்தின் தரப்புல எடுக்கப்பட்டு வரக்கூடிய நடவடிக்கைகள் தொடர்பாகவும் மின்வாரியத்தின் தரப்புல தற்போது தகவல் என்பது வழங்கப்படுகிறது. அந்த வகையில சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அந்த இரவு நேரங்கள்ல ஏற்படக்கூடிய மின்வெட்டிற்கு நேற்றைய தினம் அதிக சுமை காரணமாக துணை மின் நிலையங்கள்ல இருக்கக்கூடிய மின்மாற்றிகள் பாதிப்பு ஏற்பட்டதே காரணம் என விளக்கமானது வழங்கப்பட்டிருக்கிறது. மின்தடையை சமாளிப்பதற்கு மின்சார விநியோகத்தை உறுதி செய்வதற்கு மாலை 6 மணி முதல் நள்ளிரவு வரை துணை மின் நிலையங்கள்ல பொறியாளர்கள் மற்றும் களப்பணியாளர்களுக்கு தொடர்ந்து அந்த கட்டாய பணி என்பது வழங்கப்பட்டு வருவதாகவும் மின்தடையை ஏற்படுவதை உடனடியாக தடுத்து அதற்கான சீரான மின்சாரத்தை வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு வருவதாக மின்சார வாரியம் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறாங்க. குறிப்பா தமிழகத்துல சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்கள்ல அந்த இரவு பகலாக அந்த மின்வெட்டு ஏற்படுகிறது. சென்னை புறநகர் பகுதிகளில் நேற்றைய தினம் மடிப்பாக்கம், பள்ளிக்கரணை மற்றும் பெரும்பாக்கம் ஆகிய பகுதிகளில் 3 மணி நேரத்திற்கு மேலாக இரவு நேரத்துல மின்தடை என்பது ஏற்பட்டது. பொதுமக்கள் கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தாங்க. இந்த நிலையில தான் இந்த 3 பகுதிகளிலும் மின்மாற்றி பழுது காரணமாக நேற்று நள்ளிரவு மின்தடை ஏற்பட்டதாக மின்சார வாரியத்தின் தரப்புல விளக்கம் வழங்கப்பட்டிருக்கிறது. இதே போல அரும்பாக்கத்துல நேற்று சென்னை மாநகராட்சியுடைய பணிகள் காரணமாக மின்சார கேபிள் பழுது ஏற்பட்டதால மின்தடை என்பது ஏற்பட்டதாகவும், இதே போல புதுப்பேட்டை பகுதியிலும் மின்மாற்றி பழுது காரணமாக மின்சாரம் துண்டிப்பு ஏற்பட்டதாகவும் சுமார் 1 to 2 மணி நேரத்திற்குள்ளாக சீரான மின்சாரம் வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக மின்வாரியம் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மின்தடை தொடர்பாக பொதுமக்கள் மின்னக மையத்திற்கு தெரிவிக்கக்கூடிய புகார்களின் அடிப்படையில சம்பந்தப்பட்ட பகுதிகளுக்கு பாதிப்பை சரி செய்ய துறை அலுவலர்களுக்கு உத்தரவுகள் இரவு பகலாக வழங்கப்பட்டு வருவதாகவும், பொதுமக்கள் புகார்களை 24 மணி நேரமும் வழங்கக்கூடிய பட்சத்துல அந்த புகார்களை பெறுவதற்கு 3 முறைப்பணிகள்ல ஒவ்வொரு முறைப்பணிகளுக்கும் 5 மேற்பார்வையாளர்கள் உட்பட மொத்தம் 95 பணியாளர்கள் பணியமர்த்தப்பட்டிருப்பதாக மின்வாரியத்தின் தரப்புல தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. மேலும் மின்மாற்றி பழுது காரணமாக ஏற்படக்கூடிய இழப்புகளை சரி செய்யவும் தேவைப்படக்கூடிய இடங்கள்ல அந்த புதிய மின்மாற்றிகளை பொருத்திக் கொள்வதற்கும் துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு உத்தரவு என்பது வழங்கப்பட்டிருப்பதாக மின்வாரியத்தின் தரப்புல தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. ஆனா பொதுமக்களை பொறுத்த மட்டும் இரவு நேரங்கள்ல அந்த மின்தடை ஏற்படும் போது மின்னகத்தை தொடர்பு கொள்ள முடியவில்லை. மின்னகத்தை தொடர்பு கொண்டால் அதிகாரிகள் யாரும் தங்களுடைய அழைப்பை எடுக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறாங்க. வரும் நாட்கள்ல இது போன்ற புகார்களை கேட்டுக் கொள்வதிலும் தொடர்ந்து நடவடிக்கை எடுப்பதிலும் மின்வாரியம் தொடர்ந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதும் பொதுமக்களுடைய கோரிக்கையா இருந்து வருகிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் இரவு பகலாக ஏற்படக்கூடிய அந்த மின்தடைக்கான பாதிப்பை சரி செய்வதற்கு மின்வாரியத்தில் தகுந்த பணியாளர்களை நியமிக்க வேண்டும் என்பதும் பொதுமக்களுடைய தொடர்ச்சியான வேண்டுகோளாகவும் இருந்து வருகிறது. விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ஏற்படும் மின்தடை குறித்து மின்வாரியம் பல்வேறு விளக்கங்களை அளித்திருக்கிறது. அது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்தோம். Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9442272273.